டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் போர் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் லெபனானினுடைய தென்புலத்தில் அமைந்திருக்கின்ற ஹயாம் நகரில் நேருக்கு நேர் தோளுக்கு தோள் துப்பாக்கி பிரயோகங்களும் நேரடி மோதலும் இடம்பெற்றிருக்கின்றது. 4 நகரங்களில் இந்த மோதல் நடைபெறுவதாகவும் இஸ்ரேலுடன் நேரடி மோதலும் நீண்டகால மோதலுக்கும் நாங்கள் தயாராகிவிட்டோம் என்று ஹிஸ்புல்லா அமைப்பினர் நேற்று கூறியதன் பின்னர் கடந்த இரவு 12 மணியளவில் இந்த மோதல் ஆரம்பமாகி பெருந்தொகையானவர்கள் மரணமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய படைகளா ஹிஸ்புல்லாவா இருதரப்பிற்கும் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அதேவேளை இஸ்ரேலினுடைய IDF படைப்பிரிவு கூறுகின்ற பொழுது தங்களுடைய தாக்குதல் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத களஞ்சியம், அவர்களுடைய சோதனை சாவடி, கமாண்டோ சென்டர் ஆகியவற்றின் மீது நடைபெற்றிருப்பதாக இஸ்ரேல் கூறுகின்றது. ஆனால் ஹிஸ்புல்லா இதை உறுதி செய்யவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இஸ்ரேலிய படைகளுக்கு நேரடியாக எதிர் மோதலை இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றார்கள். 2006ஆம் ஆண்டிற்கு பின்னதாக தீப்பற்றி இருக்கின்ற பெரும் மோதலாகவும் போர்க்களத்தின் 15வது நாளினுடைய மிகப்பெரிய திருப்பமாகவும் இது அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைய 15வது நாள் போரின் அடுத்த முக்கியமான அம்சம் அரபு எமிரேட்ஸில் அமைந்திருக்கின்ற மத்திய கிழக்கினுடைய மிகப்பெரிய ஆயில் களஞ்சியம் புஜாரியா துறைமுகத்தில் எரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த இழப்பானது மிக மோசமான எரிவாக இருக்கின்றது. எப்படி உக்ரைனுடைய மிகப்பெரிய அணுசக்தி நிலையம் ஐரோப்பாவில் மிகப்பெரியதாக இருந்ததோ, அதை ரஷ்யா கைப்பற்றியதோ, அதுபோல அரபு எமிரேட்ஸினுடைய இந்த ஆயில் குதமானது உலகளாவிய வளத்தின் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. இதன் மீது ஈரானினுடைய ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தி இப்பொழுது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இடத்தில், முக்கியமான ஒரு தளத்தில் ஈரானினுடைய தாக்குதல் நடைபெற்றாலும் அந்த ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்த முடியாமல் போனது மிக பெரும் சோகமாக மாறி இருக்கின்றது. ஈரான் இப்பொழுது கூறியிருக்கின்ற செய்தி, அரபு எமிரேட்ஸ் பகுதியில் இருந்து முக்கியமான கட்டிடங்கள், விமான நிலையங்கள், ஹோட்டல்களை விட்டு வெளியேறி தூரமாக இருங்கள் என்று அறிவித்திருக்கின்றார்கள். எப்படி லெபனானில் குடியிருப்புகளில் இருந்து விலகி அவற்றை வெற்றிடமாக விடுங்கள் என்று இஸ்ரேல் அறிவிக்குமோ, அதே போன்ற அறிவிப்பை அரபு எமிரேட்ஸ் மீது விடுத்திருக்கின்றது ஈரான். அமெரிக்காவினுடைய தொழில் நிறுவனங்கள், பெரும் கடை தொகுதிகளை எல்லாம் தாங்கள் குறிவைத்து தாக்கப் போகின்றோம் என்று ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் அரக்சி கூறியிருக்கின்றார். ஆகவே இப்பிராந்தியங்களில் இருந்து வெளியேறிவிடுங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதனுடைய கருத்து, போர்க்களத்தில் ஈரானினுடைய கார்க் தீவில் உள்ள ஆயில் குதங்களை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் பலத்த சேதம் ஏற்பட்டது. 90 குண்டுவீச்சுகள் நடைபெற்றன. இதை தொடர்ந்து இப்பொழுது அமெரிக்கா அந்த தீவையை கைப்பற்றுவதற்கான முயற்சியிலும் அங்கு படைகளை இறக்கி முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஈரானினுடைய ஆயில் வர்த்தகத்தை முற்றாக முடக்குவதற்கான வேலையை செய்ய இருப்பதாக அமெரிக்காவில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய 5000 படை பிரிவினரும் இன்னமும் வந்து சேராத நிலையில் இந்த அறிவிப்பை ஈரான் விடுத்திருப்பதானது ஈரானின் மீது அமெரிக்கா நடத்துகின்ற தாக்குதலுக்கான பதிலடிகள் மேலும் விரிவாக்கம் அடைய போகின்றதன் அடையாளமாக இருக்கின்றது. டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ்லோ ராஸ்முசன், இந்த தாக்குதல் சாதாரணமானது அல்ல, மிக மிக பாரதூரமானதாக இருக்கின்றது. உலகளாவிய ஆயில் பிரச்சனையை உச்சகட்டத்திற்கு கொண்டு செல்ல போகின்றது. 2 தரப்பினருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்திமதி, நீங்கள் செல்லுகின்ற பாதை உலகத்திற்கு நல்ல பாதை அல்ல, அது தவறான பாதை. ஆகவே இவ்வளவு போதும் போதும் போதும், நிறுத்தி அடுத்த பக்கமாக ஸ்டியரிங்கை திருப்புங்கள், இல்லையே நீங்கள் எடுத்திருக்கின்ற ஈகோ பிரச்சனைக்கு உலகம் சிலுவை சுமக்க வேண்டி வரும் என்கின்ற பொருள்பட அவருடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது. டென்மார்க்கில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்ற நிலையில் அவருடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது. எதற்காக காக் தீவை தாக்குதல் நடத்தினார்கள்? ஒரே ஒரு பதில், ஈரானுக்கு அழுத்தம் மேல் அழுத்தம் கொடுப்பதன் மூலம்தான் அவர்களை ஒரு படிமானத்தில் கொண்டு வர முடியும் என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப், ஈரானுடன் இனி பேச்சுவார்த்தை கிடையாது என்று இன்று கூறியிருக்கின்றார். நிலைமை அவருக்கும் பலத்த அடி விழுவதனால் அந்த அடியினுடைய வலி அவர் பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை என்று அறிவித்திருக்கின்றார். டேவிட் சக்ஸ், அமெரிக்க அதிபரனுடைய AI தொழில் நிறுவனங்களினுடைய ஆலோசகராக இருப்பவர், அமெரிக்க அதிபருக்கு கூறியிருக்கின்ற ஒரே ஒரு புத்திமதி, தயவு செய்து இந்த போரை நிறுத்தி கொண்டு வெளியேறிவிடுங்கள். இந்த போரை நீங்கள் தொடர்வீர்களாக இருந்தால் இது அணுகுண்டு போராக மாறுவதற்குரிய எல்லா விதமான உட்பாதங்களையும் கொண்டிருக்கின்றது. அந்த இடத்திற்கு போவதற்கு அதிக தூரம் இல்லாத ஒரு இடத்தின் விளிம்பு நிலையில் இருக்கின்றது. அப்படி ஒரு போர் நடக்க ஆரம்பிக்குமாக இருந்தால் மத்திய கிழக்கில் இருக்கின்ற வீடுகளில் ஒரு வீட்டில் கூட
மனிதர்கள் இருக்காத நிலையும் முற்று முழுதாக சுடுகாடான நிலையுமே ஏற்படும். தயவு செய்து அந்த பாதை நோக்கி திரும்ப வேண்டாம் என்று அவர் வினயமாக கேட்டிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தின் அதி உயர் மட்டத்தில் இருக்கின்ற ஒருவருடைய கோரிக்கை இப்பொழுது பைனான்சியல் டைம்ஸில் வெளியாகி இருக்கின்றது. இது போன்ற ஒரு எச்சரிக்கையை முன்னர் யாரும் விடுத்தது கிடையாது. ஆகவே விவகாரம் 15வது நாளில் பாரதூரமான ஒரு இடம் நோக்கி திரும்பி இருக்கின்றது. இன்றைய 15வது நாள் போரில் ஈரானினுடைய அடுத்த அறிவித்தல் உக்ரைனுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. உக்ரைன் தன்னுடைய ஆளில்லா விமானங்களை இஸ்ரேலுக்கு வழங்க ஆரம்பித்திருக்கின்றது. எப்படி ஈரான் தன்னுடைய ஆளில்லா விமானங்களை ரஷ்யாவிற்கு வழங்கி உக்ரைன் மீது தாக்குதல் நடத்துகின்றதோ அதுபோல அதற்கு மாறாக தனது ஆளில்லா விமானங்களை இஸ்ரேலுக்கு வழங்கி ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை உக்ரைன் செய்திருப்பதனால் இனி உக்ரைனும் தங்களுடைய போர்க்கள இலக்கு என்றும் உக்ரைனிய அதிபரனுடைய செயல் தங்களுக்கு பெரும் காமெடியாக இருப்பதாகவும் ஈரான் கூறியிருக்கின்றது. ஈரானுடைய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்த சவுதி அரேபியாவிற்குள் இறங்குவோம் என்று உக்ரைன் கூறியிருப்பதும் இந்த போர்க்களமானது உக்ரைனில் இருந்து மத்திய கிழக்கு வரை சங்கிலி தொடர் போல ஒரே ரெயின் பெட்டியாக தொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தொட்டிருக்கின்றது. இந்த போர் ஈரானில் இருந்து அருகில் இருக்கும் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் என்று ஏன் தொடராது என்ற கேள்வியும் கேள்வியாகவே இருக்கின்றது. ஆகவே இதை இப்பொழுது நிறுத்தாவிட்டால் உலக யுத்தம் என்கின்ற பேர் இல்லாத உலக யுத்தம் ஒன்றிற்குள் உலகத்தை இவர்கள் இழுத்து சென்று விடுவார்கள். அதற்கு முன்னதாக அதை தடுக்க வேண்டியதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானில் நடைபெற்ற தாக்குதலில் 14 மருத்துவத்துறை ஊழியர்கள், அதாவது 12 வைத்தியர்கள், 2 மருத்துவ தாதியர் கொல்லப்பட்டு இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் டெட்ரோஸ் கெப்ரியேசஸ் அடானம் தெரிவித்திருக்கின்றார். இந்த போரினுடைய முறைமையானது காசாவில் வைத்தியசாலைகள் மீதும் பாடசாலைகள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல் போல ஓர் வடிவத்தை கொண்டிருக்கின்றது. நேற்று இஸ்ரேலினுடைய பெயர் குறிப்பிடாத அதிகாரி ஒருவர் பழைய காசா போல தாக்குவோம் என்று கூறியிருந்ததன் அடையாளமாக இது இருப்பதை மறுப்பதற்கு இல்லை. ஆகவே வைத்தியசாலைகள் கூடவே பாடசாலைகள் பொது இடங்களில் எல்லாம் தாக்குதல் நடைபெறுவதற்கான அடையாளங்கள் அனைத்து இடங்களிலும் தெரிகின்றன. இது லெபனானின் மோசமான நிலையாகும். பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோனுடைய சமாதான திட்டம் என்ன ஆனது? விரைவில் 2 தினங்களில் லெபனானும் இஸ்ரேலும் பேசும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் ஹிஸ்புல்லாவுடனான போர் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிகின்றது. கடந்த 24 மணி நேரங்களில் நடைபெற்ற முக்கியமான பல சம்பவங்களுடைய தொகுப்பு இது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் பல வருகின்றன. ஐரோப்பாவில் எப்படி ஈரான் கச்சேரியை ஆரம்பிக்க போகின்றது, உக்ரைனில் இருந்து ஐரோப்பா எப்படி வரப்போகின்றது, அதை தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள் என்ன செய்ய போகின்றன என்பனவெல்லாம் அடுத்தடுத்தான செய்திகளாகவும் ஐரோப்பாவினுடைய சிந்தனை பிரிவு உளவு பிரிவு முன்னாள் தலைவரான ஜேக்கப் கார்ஸ்போ இந்த விவகாரத்தில் ஈரான் என்ன செய்ய போகின்றது என்று கூறியிருக்கின்ற கருத்துக்களை அடங்கிய செய்திகள் எல்லாம் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.